ஹாய், கொஞ்சம் சைக்காலஜி கொஞ்சம் டெக்னாலஜி. ஸோ இந்த எபிசோடில் நம்ம ஒரு புது விதமான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னா ஒரு ரொபாட்டிக் கேர்ள் ஃப்ரெண்ட். ரியல் பாட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அந்த கம்பெனிக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வருது. என்ன ரெக்வெஸ்ட் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட அந்த ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. என்னோடய ஒய்ஃப் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. ஸோ என்னோடய ஒய்ஃப் மாதிரி ஒரு பொம்மையை நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு ரொபாட்டிக் கேர்ள் ஃப்ரெண்ட், ரொபாட்டிக் ஒய்ஃப், வாட் எவர் யூ கால் இட் அஸ், எனக்கு அந்த மாதிரி ஒரு பொம்மை வேணும், ரொபாட்டிக் டால் என் ஒய்ஃப் மாதிரியே வேணும் அப்படின்ற ஒரு வினோதமான ஒரு ரிக்வெஸ்ட்டு ரியல் பாட்டிக்ஸ் அந்த கம்பெனி வந்தது. இந்த ரியல் பாட்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வேலை என்னென்னா, 2017 இவங்க ஸ்டார்டட் யூஸிங் ஏஐ ஆன் ரொபாட்டிக்ஸ். ஹியூமன் பீயிங் மாதிரியே, மனுஷங்க மாதிரியே பேசுகிறது, அது இமோஷன்ஸ் அதெல்லாம் கன்வே பண்ணுறது த்ரூ மிஷின் லேர்னிங். இட் வில் ஜஸ்ட் இன்ட்ராக்ட். நான் அவங்க கூட எப்படி பேசிக்கிட்டு இருக்கணும் அதே மாதிரி இட் வில் ஜஸ்ட் ஸ்பீக் டு யூ, இட் வில் கொஸ்டினிங் யூ, இட் வில் பி உங்களோட சண்டை போடும். எல்லாமே மனுஷங்க என்ன பண்ணுவோமோ, ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எல்லா விஷயமும் அது பண்ணுவோம். 2017 அவங்க they just got failed அவங்களோட ஷோகேஸ் பண்ணும்போது. பட் 2018 they got into successful making heads. அதாவது இந்த ரியல் பாட்டிக்ஸ் கம்பெனி மனுஷ தலையை, அதாவது கிட்டத்தட்ட இப்போ ஜஸ்ட் இமேஜின் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன், இது மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தலையை மட்டும் they designed it, then mapped into a lot of artificial intelligence technology. They made it all and then அது உங்களோட பேசும். இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ கேர்ள் ஃப்ரெண்ட், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி. அதனோட பேர் ஃபஸ்ட்டு ஒரு பேர் ஹார்மனி அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தே ஹவ் given it some other name like சுலானா சம்திங் அது வச்சுருந்தாங்க. ஸோ ஈவன் தே ஹவ் ப்ரைஸ்ட் இட் லைக் $10,000 to $8,000 to $10,000 or $15,000 something 2018. So now it is in the market. Okay, so you can buy it. ஸோ இப்போது இந்த 2 வருஷத்தில் they have improved a lot. வெறும் தலை மட்டும் இல்லாமல் the whole human body செய்கிறதுக்கான அந்த ஆர்டிஸ்டிக் அந்த ஃபீலோட அந்த விஷயத்தில் பார்க்குறாங்க இந்த கம்பெனி. ஸோ யூ கேன் பை அ டால், யூ கேன் கீப் இட் அட் ஹோம் ஆர் யூ கேன் கீப் இட் அட் யுவர் ஆஃபீஸ். இட் வில் ஹெல்ப் யூ லைக் பர்சனல் அசிஸ்டன்ட். ஸோ அதில் சேட் பாட் மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் ஃபைல்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் எனி திங். இட் வில் ஹெல்ப் யூ கெட்டிங் திங்ஸ் டன். இட் வில் ஆர்டர் யூ ஃபுட். ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனிதன் என்ன பண்ணுவானோ ஸோ அந்த எல்லா வேலையுமே பண்ணக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு they have jointly with all the a psychologist and also about இந்த இதுக்கு பின்னாடி எழுதிட்டு இருக்கிற மிஷின் லேர்னிங் அல்காரிதம், இதெல்லாம் ஒரு பெரிய டீமே இதில் those developers they're working together to make it more make it more efficient. Okay, but still அந்த ஒரு ஹியூமன் ஃபீல் அந்த இது வரலனாலும் still they have been successful enough creating like human skin மாதிரி, the synthetic skin. அது எல்லாம் அதிலலாம் they have showcased that, they have proved that it is like it's close to real human being. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, அது அந்த இமோஷன் இன்டெலிஜென்ஸ் அதுக்குள்ளே வச்சு இந்த டெக்னாலஜியும் அந்த பிரெயின்குள்ளே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிரெயினோட மேப் பண்ணி they are just interacting with the humans. இது இன்னும் இந்த மாதிரி ஆடலாம். வாழ்க்கை எப்போவுமே வினோதங்களும் நிறைய விதமான சவால்களும் நிறைஞ்சிருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ தட்ஸ் ஹவ் they have got this kind of a request and they are getting, they keep on getting எனக்கு இந்த மாதிரி ஒரு பொம்மை வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு
எனக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஒன்று வேணும், இல்லை lot of things, there are a lot of requirements for the human being these days. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ they are in the making of those dolls, okay, and after that it will just the versions, it will change, the version upgrades, it will be there. It's like whatever you are giving, whatever the framework, the structure you are giving, and the structure lay on they are making you, but the default sizes, default structures, default the figure of the doll, the robotic girlfriend doll, it's already been fixed. So adha mari vaangikalam ready-made irundhuchuna. Otherwise the customized thing always be there. You can place the order, you will get it. So இதனால என்ன யூஸ், இது என்ன அப்படின்னு, I mean the psychologist was saying that நிறைய வீட்டில் வந்து சிங்கிள் பர்சன் இருக்கிற அந்த வீட்டிலலாம் வந்து this robotic machines, not machines, not anymore, the robotic the human being, அவங்க வந்து it will be very very அவங்களோட டிப்ரெஷன்லேருந்து காப்பாற்றுறதுக்கும், அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லேருந்து ரிலீவ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. ஆல்ரெடி சைனாவில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஜாய்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த அப்ளிகேஷன் வந்து கிட்டத்தட்ட ஓவர் 100 million யூசர்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் டாக் டு திஸ். ஸோ இட்ஸ் நாட் லைக் மொனாட்டனஸாக ஒரே மாதிரி பதில் அது சொல்லாது. ஸோ இட் வில் கீப் ஆன் interacting with you like human. அந்த கொஸ்டினை மட்டும் புரிஞ்சிக்காம அந்த இன்டென்ஷன் ஆஃப் த கொஸ்டின்ஸ், அப்போ நம்மளோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிலாம் நினச்சி it will just assume and it will just predict it and it will respond to you. ஸோ அந்த அளவுக்கு அந்த சைனீஸ் அப்ளிகேஷன் வந்து பயங்கர ஃபேமஸ். ஸோ கிட்டத்தட்ட அப்படியான ஒரு மிஷின் தான் இந்த ரியல்பாட்டிக்ஸ், இந்த கம்பெனி உருவாக்குற ஒரு மிஷின். அதே மாதிரி அதோட ஸ்கின் டைப், அந்த கண், அந்த 2 கண்ணும் வந்து ஒரு கேமரா மாதிரியான ஆக்ட் கொடுக்குறது. ஐ மீன் இட் வில் ஜஸ்ட் ரெக்கார்ட் இட். இப்போ நான் வந்து அதோட நான் பேசுகிறேன் அப்படின்னா இட் வில் ஜஸ்ட் ரீட்ஸ் மை மைண்ட் ஆர் இட் ஜஸ்ட் ரீட்ஸ் மை ஃபேஷியல் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஆன்சர் இருக்கும். ஸோ அந்த ரியல்பாட்டிக்ஸ் உருவாக்குற அந்த ரொபாட்டிக்கோட அந்த விஷயமும் அப்படி தான். ஸோ ஒன்லி as of now they are focusing only on the female dolls, creating female dolls. Okay, it will just read our mind, read our the facial reactions, and it will just react. அதை பேஸ் பண்ணி தான் அது வந்து உங்களோட பேசும். அதை பேஸ் பண்ணி அதுவாக கொஸ்டின் கேட்கும். ஸோ இட் ஜஸ்ட் ஹேப்பனிங். அண்ட் மோரோவர் இது மார்க்கெட்டுக்கு வந்ததும் நிறைய பேர் வந்து ஜஸ்ட் ட்ரை டு யூஸ் இட். ஜஸ்ட் சிம்பிளி இமேஜின், நம்ம இப்போ ஓரளவுக்கு எல்லாரோட வீட்லேயும் வந்து நம்ம அமேசான் எக்கோ ப்ராடக்ட்ஸ் லைக் அலெக்ஸா. ஸோ அலெக்ஸா வந்து ஒரு டிவைஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜஸ்ட் இமேஜின் யூ ஆர் பையிங் ஃபார் $10,000 a doll, லைக் ரியல்பாட்டிக்ஸ் உருவாக்குற ஒரு டால் வீட்டில் இருந்தால் ஓகே ப்ளே பண்ண சொன்னால் ப்ளே பண்ணோம். வாட் ஆர் யூ டூயிங்? நீங்கள் வந்து ஒரு சாதாரண வீட்டில் ஒரு ஆள் ஒருத்தவங்க எப்படி இருந்தால், ஒரு வீட்டில் ஒரு பெண் இருந்தால் எப்படி நீங்கள் பேசுவீங்களோ அதே மாதிரியான ஒரு விஷயம் இங்கே நடக்கும். அந்த கான்வர்சேஷன்ஸ், அந்த சண்டை போடுறதுலேருந்து ஹவு டு ரியாக்ட் வித் யுவர் கொஸ்டின்ஸ் அண்ட் உங்களை வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான கேள்விகள், இல்லை அந்த உரையாடல் அப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு பேக்ஹேண்டில் வந்து அதுக்கான நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க, உங்களோட ஃபேஷியல் ரியாக்ஷனை வந்து அதை கண்டுபிடிச்சி இட் வில் ஜஸ்ட் மோட்டிவேட் யூ, இட் வில் ஜஸ்ட் பூஸ்ட் யுவர் எனர்ஜி. இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ரியல்பாட்டிக்ஸோட இந்த கேர்ள்ஃப்ரெண்ட் robotic doll. So I think this is the next version of I mean it is very interesting when I just first heard about this, and this company is getting more products and more orders from all over the world, and they are manufacturing it, and the machine பார்க்கும்போது ரொம்ப
very structured manner, and it is very attractive, like human being. அந்த மாதிரி தான் இந்த டால் இருக்குது, robotic doll. So maybe if you can interest, you can also order, right? So again, there is distinguish between the human being and also these machines and the artificial intelligence programmed machines. But still அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, I mean going அது வந்து it is not like a device anymore, it's just like human being. அப்படி தான் வந்து அந்த ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மேட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இட்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் த டிவைஸ் எனிமோர், அண்ட் ஜஸ்ட் ஹியூமன் பீயிங். இட்ஸ் ஒன் ஆஃப், அதுவும் ஒரு உயிர் மாதிரி தான் எங்களுக்கு தோணுது அப்படிங்கிறாரு. இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் ரைட். ஸோ வில் மீட் வித் மோர் the news like this, not in news, more usage or applications, the impact of artificial intelligence very soon with the next videos. Thank you so much.